ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நியூவாக சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸ்டார்ட் பண்ணி ஒரு 100 வீடியோஸ்க்கு மேலே போட்டிருப்பீங்க. ஆனால் இது வரைக்கும் எனக்கு கமெண்ட்ஸே வரல. என்னன்னு நான் செக் பண்ண போகும்போது அதில் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் இல்லாமல் இந்த ஹோல்டு ஃபார் ரிவ்யூ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக்லி ஸ்பேம், இதில் பார்த்தீங்கன்னா அதிகமான கமெண்ட்ஸ் இருந்திருக்கு. அதுலேயும் குறிப்பாக இந்த ஹோல்டு ஃபார் ரிவ்யூவில் அதிகமான கமெண்ட்ஸ் இருந்திருக்கு. எல்லா கமெண்ட்ஸும் அதிலே தான் இருந்திருக்கும் போல் அந்த அளவுக்கு இருக்குது. இதுக்கான காரணம் என்னன்னு நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. இந்த ஒரு வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காம ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற அந்த மாதிரியான எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கைஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஃபால்ட்டாகவே புதுசாக சேனல்ஸ் கிரியேட் பண்ணும்போது இப்போ இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் நடக்குது. அதை நீங்கள் சிம்பிளாக உங்களுடைய கம்யூனிட்டி செட்டிங்ஸ்லேயே நீங்கள் யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோவில் போய் செக் பண்ணி சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்டு ஃபார் ரிவ்யூவில் இல்லாமல் நம்ம சேனலில் கமெண்ட்ஸை எப்படி அலோவ் கொடுக்குறது அப்படிங்கிறத மட்டும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதை லைவ் டெமோவை நான் ஸ்க்ரீன் வீடியோ காட்டுறேன் பாருங்கள். கைஸ் இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோக்குள்ளே போய்க்கோங்க. ப்ரௌசரில் எப்படி போகிறதுன்னு தெரியலனா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். யூடியூப் டுட்டோரியல் இன் தமிழ் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த பிளேலிஸ்ட்டில் 2வது வீடியோவாக இருக்கலாம். அந்த மாதிரி போனதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸில் கீழே பார்த்தீங்கன்னா பாட்டமில் செட்டிங் ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த செட்டிங் ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு ஸ்மால் பேஜ் ஆஃப் பேஜாக வரும். உங்களுக்கு செட்டிங்ஸ்னு கொடுத்து நிறைய ஆப்ஷன்ஸ் இதை கொடுத்துருப்பாங்க. இதில் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி பாட்டமில் ஒரு செட்டிங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இதை பற்றி டுட்டோரியல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டுட்டோரியல் பார்க்கலாம். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இதில் டிஃபால்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதில் இந்த பிளாக் லிங்க்ஸ் அப்படிங்கிறதும் இருக்கும். லிங்கை பிளாக் பண்ணுற மாதிரி அதுவும் டிக்ல இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சிலர் அன்வான்டான லிங்க்ஸ் அதுக்கப்புறம் வேறு ஏதாவது அனுப்புவாங்க. அதனால் இந்த பிளாக் லிங்க்ஸுங்கிறத ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரிலாம் வராது. அதுக்கப்புறம் டிஃபால்ட்னு இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு வர்ற மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் நிறைய ஆப்ஷன் வருது பார்த்தீங்களா. இதில் அலோவ் ஆல் கமெண்ட்ஸ்னா எல்லா கமெண்ட்டையும் நீங்கள் அலோவ் பண்ணிடலாம். ஆனால் அப்படி பண்ணாதீங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு அது பிரச்சனையாக இருக்கும். நிறைய அன்வான்ட் கமெண்ட்ஸ் நிறைய வரலாம். அதெல்லாம் ஹோல்டு ஃபார் ரிவ்யூவில் வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிலீஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். அதனால பார்த்தீங்கன்னா அவ்வளோ கமெண்ட்ஸையும், அதாவது உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3வது ஆப்ஷனாக இருக்கலாம், ஹோல்டு ஆல் கமெண்ட்ஸ் ஃபார் ரிவ்யூ. இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லா கமெண்ட்டும் ஹோல்டு ஃபார் ரிவ்யூவில் போகும். உங்களுடைய இஷ்டத்துக்கு தக்கன நீங்களே அப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற கமெண்ட்லாம் நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். நானும் கிட்டத்தட்ட 100 கமெண்ட்டுக்கு மேலே டெலிட் பண்ணிட்டேன். அந்த தவிர பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஹோல்டு பொட்டன்ஷியலி இன்அப்ராப்ரியேட் கமெண்ட்ஸ் ஃபார் ரிவ்யூ அப்படிங்கிற மாதிரி, அதாவது இன்அப்ராப்ரியேட் கமெண்ட்ஸ் மட்டும் ஹோல்டு ஃபார் ரிவ்யூவில் வர்ற மாதிரி, மற்ற கமெண்ட்ஸ் எல்லாம் சாதாரண கமெண்ட்ஸ் எல்லாமே வர்ற மாதிரி அப்படியே இருக்கலாம். டிசேபிள் கமெண்ட்னா மொத்தமாக டிசேபிள் பண்ணுறது, அது ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டோம். அதே மாதிரி இதில் நீங்கள் இந்த 2வது ஆப்ஷனே சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா எப்போவுமே நல்லது. அதையே சூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா ஆப்ஷனும் எதுக்கு இருக்கணும்னு நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி இந்த சைடு ரைட் சைடில் லைவ் சேட்டுக்கு ஹோல்டு ஃபார் ரிவ்யூ, அதாவது இந்த இன்அப்ராப்ரியேட் கமெண்ட்ஸ் லைவ் சேட்டில் வரும்போது அதை ஹோல்டு ஃபார் ரிவ்யூவில், அதாவது இந்த ஹோல்டு ஃபார் ரிவ்யூவில் வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கும். அதை நீங்கள் டிக் பண்ணால் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ண வேண்டாம்னா அந்த டிக்கை எடுத்து விட்டுக்கிட்டு ஜஸ்ட் சேவ் ஆப்ஷன் இருக்கும். இப்போ எனக்கு இந்த கலரில் காட்டுது. நீங்கள் ஏதாவது ஒன்று எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் சேவ் ஆப்ஷன் காட்டும். அதனால் கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டு சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சிம்பிளான ஒரு மெத்தட் தான். கைஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோவில் கண்டிப்பாக நான் சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனும் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சேனல் புதுசாக கிரியேட் பண்ணிட்டு எனக்கு ஒரு கமெண்ட்ஸ் கூட வரலங்கிறீங்க. சிலர் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹோல்டு ஃபார் ரிவ்யூவில் இருக்குது அப்படிங்கிறீங்க. இதுக்கான காரணம் இதுதான். சொல்யூஷன் நான் சொல்லிட்டேன். கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா ஒரே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்வி மட்டும் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸ் ரெடி பண்ணுங்கள். ஃபைனலாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா போடுற அந்த மாதிரியான எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கைஸ் அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பை. See you. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.